தெரிஞ்சுக்கணும், நாலேஜா நம்ம புரிஞ்சுக்கணும். இதன் மூலியமா நமக்கு ஐடிஸ் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வரும் அப்படின்னு சொல்றதை விட எவ்வளவு ஃபாஸ்டா ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வெளில போவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு 2 மேட்ரிக்ஸ்ல இந்த ஆட்டோஃபில் ட்ரீ போவோம். ஆட்டோஃபில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நமக்கு கீழே நம்ம அறிமுகப்படுத்தினவங்க இருக்க மாட்டாங்க. டைம் பேஸ்ல யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதோ அவங்க நம்ம கீழே எல்லாம் உட்காருவாங்க. இந்த 128 பேருக்கு 256 பேர் உட்காருவாங்க. இந்த 256 பேருக்கு 512 பேர் உட்காருவாங்க. இந்த 512 பேருக்கு 1024 பேர் உட்காருவாங்க. சோ மொத்தம் 10 லெவல்ஸ்ல 4 டொனேஷன் லெவல். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நடத்துறவங்கள நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், அந்த கதை வேண்டாம். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து இது ஒரு அருமையான விஷயத்த மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பல தடைகள் வந்தாலும் இன்னைக்கும் கன்சிஸ்டன்சியா நமக்கு ஐடிஸ் வந்து ஒரு நாள் 150 ஐடிஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இதுல இந்த 1024 பேர் வரும்போது கீழே 2048 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப ஒவ்வொரு நபருக்கும் 2 பேர் வருவாங்க. அப்ப 2 பேர் வரும்போது இந்த 2048 ட்ரீல இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் கிடைக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் பண்ணவங்க ஒரு கேப் விட்டு செகண்ட் லெவல் ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த லைன்ல இருக்கவங்க செகண்ட் லெவல் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 கேப் விட்டு இந்த லைன்ல இருக்கிறவங்க தேர்ட் லெவல் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 கேப் விட்டுட்டு இங்க ஃபோர்த் லெவல் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா ஃபோர்த் லெவலுக்கு வந்து 16 பேர் 10,000 அனுப்புவாங்க. இங்க இருக்கிற 16 பேரும் 10,000 அனுப்புவாங்க. அதே மாதிரி தேர்ட் லெவல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேரு 2,500 ரூபாய் சென்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் லெவல்ல பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா 4 பேரு 1,500 சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ இப்படிதான் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டெய்லி 150 ஐடிஸ் வந்தா நிச்சயமா 14 மாசம் ஆகும். டெய்லி 300 ஐடிஸ் வந்தா 12 மாதத்துல ஒவ்வொருத்தரும் வாங்கலாம். டெய்லி 500 ஐடிஸ் வந்தா இட் ஷுட் பி டேக் 8 or 9 months. டெய்லி 1000 ஐடி வந்தனா 6 மாசத்துல மிக வேகமா போகும் அப்படின்னு. சோ இந்த ஐடி வரத பொறுத்துதான் இப்ப இன்னைக்கு கன்சிஸ்டன்டா இந்த 150 ஐடிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் 200 வந்துட்டு இருக்கு ஆவரேஜா. ஆனா 180ன்றது குறையல. அப்ப வரும்போது நமக்கு இந்த ரிசீவ் கோடு கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்லே ரிசீவ் கோடு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. அப்படின்ற பேசிக்ல நம்ம நிறைய திங்க் பண்ணி இப்ப இந்த புது கோடிங் மூலியமா கொஞ்சம் இல்ல அதிகமாவே வேகமா கிடைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுங்க, இது பிளான் மாத்துறதுல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைல மாத்திரம் அவ்வளவுதான். இதே ஆட்டோஃபில் ட்ரீ தான், அதுல எந்த சேஞ்சும் இல்ல. இப்ப 2220வது நபர் செகண்ட் லெவல் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, 300வது நபர் தேர்ட் லெவல் வாங்கிட்டு இருக்கிறாருன்னா இந்த புது சிஸ்டத்துல அதே மாதிரி 2221வது நபர் தான் செகண்ட் லெவல் வாங்குவாரு. 301வது நபர் தான் தேர்ட் லெவல் வாங்குவாரு. 22வது நபர் ஃபோர்த் லெவல் வாங்குறாருன்னா 23வது நபர் தான் ஃபோர்த் லெவல் வாங்குவாரு. ஆனா இந்த புது கோடிங்ல 23, 24, 25, 26 இவங்க 4 பேருமே ஃபோர்த் லெவல் வாங்குவாங்க. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இவருக்கு ஒரு 60,000 வந்தனா அடுத்து இவருக்கு ஒரு 60,000 வரும், இவருக்கு ஒரு 60,000 வரும், இவருக்கு ஒரு 60,000 பிளஸ் அடுத்தது இவருக்கு ஒரு 60,000. இப்படி டிஸ்ட்ரிபியூஷன்ல அலோகேஷன் சிஸ்டத்துல இந்த 4 பேருக்கும் இந்த ஃபோர்த் லெவல் இன்கம் கிடைக்கும். இப்ப இந்த புது கோடிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நியூ கோடிங் எப்படி நடக்குதுன்னா, 200 ஐடி இப்படி வரும் ரிஜிஸ்ட்ரேஷன்ல. முதல்ல 200 பேருக்கு கோடிங் பண்ணும். இந்த 200 பேர்ல 5 நபர்கள். அப்ப 200ல 5 நபர்கள் வீதம் அப்படின்னா டிவைட் பை 5. அப்ப 40 பேருக்கு செகண்ட் லெவல் போகும். செகண்ட் லெவல்ல 40 பேர் போகும். இப்ப இங்க செகண்ட் லெவல்ல இருக்கவங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன சொன்னேன், உதாரணத்துக்கு 2220 செகண்ட் லெவல் முடிச்சிருக்கு. அப்ப 2221 நபர் இங்க செகண்ட் லெவல்ல வெயிட் பண்ணுவாரு. 2222 நபர், மொத்தம் 40 பேரு. அப்ப 21 40 கூட்டினா 2021 61 வரைக்கும் செகண்ட் லெவல் ரிசீவ் ஆகும். யாருகிட்ட இருந்து? இந்த 200 பேருகிட்ட இருந்து. எப்படி ரிசீவ் ஆகும்னா, இவரு ப்ராஃபிட் 750 அனுப்புவாரு. இந்த 2221 நபருக்கு 1வது நபர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவரு ஆக்டிவேட் பண்ண உடனே இவருக்கு பணம் 750 ரூபா போகும். 250 ரூபா யாருன்னா இந்த ஆட்டோஃபில் ஃப்ரீல இருக்கிற அப்ளைனருக்கு. ஸோ இங்க 250 ரூபா பாஸ் ஆயிட்டே இருக்கும் கீழே ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும். அப்ப அந்த 250 விட்டுடுங்க. ஏன்னா பழைய டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும், 250 இருக்கும், 500 இருக்கும், 750 இருக்கும், 1000 இருக்கும் இல்லையா? ஆனா இங்க இந்த ஒன்லி 250 750 அங்க 4 கேரக்டர், இங்க 2 கேரக்டர் தான். 250 இங்க அப்ளைனருக்கு போயிடும். 750 செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், இப்படி இப்படி பிரியும் 250. அப்ப நம்ம பேசுறது ஒன்லி 750 மட்டும் பேசுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 250 ரூபா அப்ளைனருக்கு போகும். சரி, இப்ப செகண்ட் லெவல பார்ப்போம். செகண்ட் லெவல் 750 ரூபா ப்ராஃபிட் இந்த 1வது நபர்கிட்ட இருந்து. இந்த 2வது நபர் அதே 2201க்கு 1000 ரூபாய் ரீபத்தை அன்னிச்சிட்டு இந்த 1000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா ரீபத் ஆயிடும். அந்த யாருக்கு? இந்த 2221 நபருக்கு. அவர் ஆட்டோமேட்டிக்கா ரீபத் ஆனார்னா அவர் யாருக்கு அனுப்பணுமோ அதை 750 இந்த ரீபத் ஐடிக்காக இந்த ஸ்பான்சரை அனுப்பிச்சிருவாரு. ஸோ 750 ப்ராஃபிட். இது வந்து ப்ராஃபிட்டா வரும். அடுத்து 4வது ஒரு 750 ப்ராஃபிட்டா வரும். 5வது ஸ்பான்சருக்கு 750 ரூபா போகும். என்ன சார், செகண்ட் லெவல் 500 தானே கொடுத்துருந்தீங்க, இப்ப நம்மளுக்கு 2 கேரக்டர்ன்றதுனால 500 வராது. அதனால ஸ்பான்சர் இன்கம் 250 ரூபா ஏத்திருக்கோம். ஸோ 750 ரூபா ஸ்பான்சருக்கு போகும். அதே மாதிரி 2000 ரூபா தான் செகண்ட் லெவல்ல ப்ராஃபிட் வரும். ஆனா இப்ப நமக்கு 2250 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஏன்னா நாமுக்கா 3 4000 ரூபா, 4000 ரூபால நமக்கு ப்ராஃபிட் 2250, 750 ரூபா ஸ்பான்சருக்கு, 1000 ரூபா ரீபத். ஸோ 4000 ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 40 பேரும் அடுத்தது இந்த 5 பேரும் முடிச்சிட்டாங்களா? அடுத்து 6ல இருந்து 10வது நபர் வந்து இந்த 2222க்கு. அப்ப இந்த 200 ஐடி ஒரே நாள்ல 200 ஐடி வந்தா ஒரே நாள்ல 40 பேர் வாங்குவாங்க. ஒரு நாள் 150 ஐடி வந்தா 150 ஐடியும் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மறுநாள் 50 ஐடி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த 200 ஐடி சைக்கிள் முடிஞ்ச உடனே தேர்ட் லெவல் இருக்கவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முதல் நாள் 200 ஐடி வந்தா அந்த 200 ஐடியும் செகண்ட் லெவல் 40 பேருக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இது செகண்ட் லெவல் 40 பேருக்கும் கிடைச்சிடும். அடுத்தது 195 நபர்கள். அதாவது இப்படி வச்சுக்கோங்க, இங்க 200 முடிஞ்சு அடுத்தது யார் வருவாங்க? 201, 202, 395, 394. ஸோ இது ஃபுல்லா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து வரிசையா நிப்பாங்க. இவங்க எல்லாரும் தேர்ட் லெவலுக்கு பணம் அனுப்புவாங்க. மொத்தம் 13 பேர். செகண்ட் லெவலுக்கு 5 பேர், தேர்ட் லெவலுக்கு 13 பேர். அப்ப 195 13ஆல வகுத்தினா 15 பேருக்கு தேர்ட் லெவல் போகும். 40 பேருக்கு செகண்ட் லெவல், 15 பேருக்கு தேர்ட் லெவல். மொத்தம் எத்தனை ஐடினா 200 ஐடில இருந்து செகண்ட் லெவல், அடுத்த 195 ஐடில இருந்து தேர்ட் லெவல். மொத்தம் 395 ஐடியில செகண்ட் லெவல் 40 பேரும், தேர்ட் லெவல் வெயிட் பண்ற 15 பேரும் நமக்கு பே அவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஒன்லி சென்ட் மட்டும் தான் யாருடைய வேலை? இந்த 395 பேர் புது நபரோட சென்ட் மட்டும் தான் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனா அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் போதும். அப்ரூவல் கொடுக்க தவறுனாலும் அட்மின் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஆனா எல்லாமே இது 100 மினிட்ஸ்ல நடக்கணும். ஏன்னா புது நபர்கள் 100 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் பணத்தை சென்ட் பண்றதுக்கு. அதே 100 மினிட்ஸ் தான் உங்களுக்கு அப்ரூவலும் நீங்க கொடுக்கணும். அதனால ரிசீவரை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் என்றது எப்படி சொல்றது, ஒரு கன்சிடரேஷன் இல்லாம கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலையா இருக்கலாம். ஆனா சென்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடி உள்ள நம்பர் ஆகணும். அப்ப அவங்க இம்மிடியேட்டா சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணும்போது இம்மிடியேட்டா அவங்க ஸ்கிரீன்ஷாட், போனை எடுக்கலன்னா ஸ்கிரீன்ஷாட் அட்மினுக்கு அனுப்பிச்சா போதும். அட்மின்ல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, அந்த சப்போர்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அது இன்னாகிரேஷன் அப்ப எப்படி லாகின் பண்றது அப்படின்றது டெமோ காலையில 4:50 மணிக்கு
போன லான்ச்சிங் ப்ரோக்ராம் மாதிரி இல்லாம தேங்க்ஸ் டு எல்ஜி பிரகாசம் சார், அவர் எங்களுக்கு ஒரு அருமையான சஜஷன் கொடுத்தாரு. அந்த லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஒரு ஐடி போட்டு காட்டுவோம், அப்புறம் கடந்து வந்த பாதைகளை பத்தி பேச போறோம். இப்ப நான் பேசின விஷயங்களை இன்னும் தெளிவா இப்ப கொஞ்சம் வேகமா போவேன். அன்னைக்கு லான்ச்சிங் ரொம்ப பொறுமையா அழகா உங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புதன்கிழமை காலையில எப்படி இந்த பாதையில இருந்து நம்ம கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பேச போறோம். இப்பயும் பேசுறோம், அப்பயும் பேச போறோம். சோ கிட்டத்தட்ட ஒரு 395 ஐடியில நமக்கு 40 பேர் செகண்ட் லெவலும் 15 பேர் தேர்ட் லெவலும் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1084, அதாவது 396 இருந்து 1084 ஐடி வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பேரு தொடர்ந்து மாறி 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 ஃபோர்த் லெவல் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய சிஸ்டம் மொத்தம் 1084 ஐடியில 40 பேர் செகண்ட் லெவல், 15 பேர் தேர்ட் லெவல், 4 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 1084 ஐடி ஒரே நாள் விழுந்ததுன்னா ஒரு நாள் இது நடக்கும். இல்ல சார், நாங்க 150 ஐடி தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 7 நாள் 700 750 350 1050 கிட்டத்தட்ட 7 days ஆகும், இல்லைன்னா 8 days ஆகும் இந்த சைக்கிள் முடிக்கிறதுக்கு. இதே 8 days தான் இப்பயும் ஆகுது. ஆனா ஒருத்தர் தான் வாங்குறாரு. இதே 8 days தான் இப்பயும் நடக்கும். இதே 150 ஐடி வந்துட்டு இருந்தா ஆனா என்ன நடக்கும்? 4 பேர் வெளில வராங்க. ஆனா அட்மின் டைரக்டர்ஸும் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, புது கோடிங் வரட்டும் சார், இந்த 1000 தலைகீழா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நானும் உங்களை மாதிரி அதிக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த 1000 ஐடி டெய்லி வரத்துக்கான முயற்சிகள் அத்தனையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உழைப்புக்கு எப்பயுமே பலன் கிடைக்கும், இது வந்தே தீரும். அப்ப வரும்போது டெஃபினட்டா நம்ம ஒரு நாளைக்கு 4 பேர் 1,50,000 வாங்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம சிஸ்டத்துல இருக்கு இந்த புது கோடிங்கின் மூலியமா. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். அதனால நமக்கு புதுசா வர்றவங்க 200 பேரு 40 பேருக்கு செகண்ட் லெவலும், அடுத்து வர 195 பேரு தேர்ட் லெவல்ல 15 பேருக்கும், அதுக்கு அடுத்து வர 600 சில்ட்ரன், அதாவது 1084 போச்சுன்னா 688 பேரு ஃபோர்த் லெவல் 4 பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மொத்தம் 1084. ஒரு சைக்கிளுடைய சுழற்சி 1084 பேரு. இந்த 1084 பேர் முடிஞ்சவனே அடுத்த சுழற்சி ஆரம்பிக்கும். அடுத்த சுழற்சி 40 பேருக்கு செகண்ட் லெவலும், 15 பேருக்கு தேர்ட் லெவலும், 4 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவலும், அடுத்த 1084 ஐடி வரைக்கும் நடக்கும். அதுக்கு அடுத்த 1084 3வது சைக்கிள். இப்படி கோடிங் சைக்கிள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ரீபத் வந்துட்டே இருக்கும். ஒரே நாள்ல 40 ரீபத்து, அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா 15x2 30 ரீபத்து, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 32 ரீபத்து. சொல்லி அடிக்கலாம் ரீபத்தை. சோ மிகப்பெரிய அளவுக்கு ரீபத்தினுடைய எண்ணிக்கை அதிகமா வரப்போகுது. கிரிப்டோ மூலியமா ஹெல்பிங் ஐடி வரப்போகுது. அந்த ஹெல்பிங் ஐடி என்ன வேலை செய்ய போகுதுன்றது நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ மிகப்பெரிய அளவுல புது கோடிங் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஹெல்பிங் கான்செப்ட்லயே ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒவ்வொருத்தரும் வாங்கணும், ஒவ்வொருத்தரும் ஏமாறக்கூடாது, காத்திருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு எல்லாரோட நலனுக்காகவும். சார் நான்லாம் வாங்கிட்டேன், எனக்கு இதை திங்க் பண்ண அவசியமே இல்லை. நானும் உங்களை மாதிரி 1000 rupees டொனேஷன் போட்டவன் தான். வாங்கின ராமலிங்கம் சாரும் சரி, நானும் சரி. ஆனா இதை ஏன் திங்க் பண்றோம்? எங்களுக்கு தான் வந்துருச்சு, போதுமே. நாங்க போட்ட கடுமையான ஒரு உழைப்புக்கு எங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வந்துருச்சு, சந்தோஷமா இருக்கலாம். அது வரல சார், எல்லாரும் வாங்கணும், அது வாங்கியே தீரணும். அது மட்டும் இல்ல, டே 1ல சொன்ன நான் ஸ்டாப் கொண்டு போய்கிட்டே இருக்கணும் சார். இது மிராக்கிள். இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷனே ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்களேன். வேலை சிஸ்டத்துல எழுதி வச்சிங்க, இந்த டைம் எழுதிங்க. ஜனவரி மாசம் வேலை சிஸ்டத்துல ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஃபோர்த் லெவல் வாங்கிட்டு வெளில போவார். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. வெறும் 220 ஐடியில எவ்வளவு? வெறும் 220 ஐடியில டெய்லி ஒருத்தர் ஃபோர்த் லெவல் வாங்க போறார். அது வேலை சிஸ்டம் தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜனவரி மாசம் இந்த நியூ டிஸ்ட்ரிபியூஷனே வேற லெவல்ல இன்னும் வரப்போகுது சார். விட மாட்டேன் சார். உங்க எல்லாரையும் 8 ரீபத்தையும் 64 ரீபத்தையும் நீங்க பேமெண்ட் வாங்காம இந்த 5 வருஷத்துல நீங்க போகவே முடியாது. ஆனா உங்களை நாங்க வாங்க வைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது, இந்த 3வது லெவல் வரதுக்கு 3 மாசம் ஆகுது, அதனால ஒரு 300 கம்பெனிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே இல்லை.
வேலட் புதன்கிழமை காலையில எப்படி உங்களுக்கு சீக்கிரம் சம்பாதிக்கலாம் நான் சொல்லித்தர போறணும், அதே மாதிரி எப்படி இந்த சிஸ்டத்தை சீக்கிரம் கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஹோல்டு பண்ண போறோம். வேலட் ஆக்டிவேட் பண்ணாதவங்க 3வது லெவல் இருக்கிறவங்க வேலட் ஆக்டிவேட் பண்ணாதவங்கள ஹோல்டு பண்றோம். 2 பேர் ரெஃபரல் ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்காதவங்கள ஹோல்டு பண்றோம். இன்ஆக்டிவ் ஐடி ரீபத் ஆக்டிவேட் பண்ணாதவங்கள ஹோல்டு பண்றோம். எல்லாத்தையுமே ஹோல்டு பண்றோம். ஆனா யாரையும் டெலீட் பண்ணல. அவங்க தவற உணரணும். இந்த சிஸ்டத்துக்கு கிரவுட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம்னு வச்சிருக்கோம். அந்த கிரௌட தடுக்கிறாங்க. 5000 பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 7000, அதுல ஒரு 1000 பேர் கொஞ்சம் மாடல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஐடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 6000 பேர் 2 ஐடி கூட போடாம இருக்காங்க. அதுல நியூ கமர்ஸ் ஒரு 3000 வச்சுங்க. கிட்டத்தட்ட 3000 ஃபர்ஸ்ட் லெவல்ல வாங்கினவங்க கிட்டத்தட்ட ஃபேமிலி ஐடி போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணாம இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம சிஸ்டத்தை வந்து ஒரு கெடுக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கு புரியல. அவங்க நான் தப்பா சொல்ல மாட்டேன். இப்ப அந்த புரிதல் வரும்போது எல்லாருமே ஐடிஸ் வந்து வேகமா நடக்கும். இது ஒரு பார்ட். ஸ்பீடு கேஷ காப்பாத்த இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் நொடிக்கு நொடிப்பம். எந்த சர்வீஸ் சார்ஜிங் கிடையாது. நம்மளோட உழைப்பு அப்படியே நமக்கு இன்கமா மாறுது. 40 லெவல்ல வேலட் டொனேஷன். ஏன் 40 லெவல்ல வச்சோம் அப்படின்னா, இங்க இனிமேட்டு 2 ரெஃபரல் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்ப 2 ரெஃபரல் கொடுக்கும்போது இங்க நியூ கமர் 2 ரெஃபரல் கொடுக்கும்போது அவருக்கு 500 ரூபாயும் இங்கிருந்து 500 ரூபாயும் 1000 ரூபாய் வந்துருது. அப்ப இந்த 1000 ரூபாயே நம்ம பிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாய் தான் இந்த லெவல் வேல்ட் டொனேஷனுக்கு 1000 ரூபாயும் இங்க பாசிவுக்கு 1000 ரூபாயும் மொத்தம் 2000 ரூபாயும் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம். புதன்கிழமை இன்னொரு புதிய ஒரு அதிர்ச்சி, சந்தோஷம் கலந்த அதிர்ச்சியான ஒரு விஷயம் உங்களுக்கு லான்ச்சிங் ப்ரோக்ராம்ல கிடைக்க போகுது. சோ எல்லாருமே லான்ச்சிங் வாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் கிடைக்க போகுது. சோ இந்த 2000ல நீங்க 1000 ரூபாய் இங்கேயும் 1000 ரூபாய் இங்கேயும் ஒரே டைம்ல 2 இடத்துலயும் ஐடி விழும். ஐடி விழும்போது இங்க நமக்கு 1000 ரூபாய் கிடைச்சிரும். 1000 ரூபாய் கிடைச்ச உடனே நமக்கு நம்ம போட்ட காசு நம்ம எடுத்துடுறோம். இதன் மூலியமா ஒவ்வொருத்தரும் 2 பேர் என்பது இனிமேட்டு காலத்தின் கட்டாயம். அப்ப இந்த இடத்துல 4 பேர் வரும்போது நமக்கு 200 ரூபாய் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொருத்தரும் 2 பேருன்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அப்ப இங்க 8 பேரு, அப்ப 30 ரூபாய் 240 ரூபாய் நமக்கு இப்படி வருமானம் வந்துகிட்டே இருக்கு. இது வெறும் 2 மேட்ரிக்ஸ். நான் சொல்றது என்னன்னா, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. நான் டைரக்ட் கிட்டத்தட்ட 20 பேர் கொடுத்திருக்கேன். 20 பேர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு 500 ரூபாய். அதுக்கு அடுத்தது எத்தனை ரெஃபரல் நம்ம டைரக்டா கொடுத்தாலும் அன்லிமிட்டெட் சன்ஃபிளவர் அப்படின்னால அன்லிமிட்டெட், அதாவது பிரெத் போய்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு 18 ஐடிக்கு 300 ரூபாயும் 5400 ரூபாயும் 2 ஐடிக்கு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் 6400 ரூபாய் நான் பேமெண்ட் சம்பாதிச்சிருக்கேன் இந்த லெவல் ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும். இந்த என்னுடைய எல்லாமே டாப் லீடர்ஸ். அவங்களும் என்ன மாதிரி 20, 30 பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் உங்க இதுலயும் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 40 லெவல் வேலட் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்துட்டாங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிற நிலைமைக்கு. இந்த 15 பேர் நிச்சயமா என்ன ஆகுனா, கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துல ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கிற மாதிரி வந்துடும். இன்னைக்கு டெய்லி 300 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க லெவல்ல. இவங்க இன்னும் 20 நாள்ல ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 800 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அடுத்த மாசம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் குறைஞ்சபட்சம் 1500 2000 இருக்கும். சோ லெவல் என்பது ஏன்னா எல்லாமே வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியே ஆகணும். எல்லாரும் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்க கீழே 2 பேரு ஒரு ஒர்க் பண்ணும்போது 1000 ரூபாய் கிடைக்குதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணாம இருக்கிறவங்களும் கண்டிப்பா வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. சோ இது எல்லாமே நமக்கு நடக்க போகுது. அதனால ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த 40 லெவல் வேலட் டொனேஷன். அப்ப இது ஆக்டிவா மாறிடுது. இந்த டொனேஷன் பாசிவா மாறிடுது. பாசிவுக்கு ஸ்பீடு பண்ண இந்த 40 லெவல் ஆக்டிவ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் லெவல்ல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு டீமை இறக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே 2000 ரூபாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டீமை இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க 40 லெவல்ல டீம் இறங்க 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 என்ன ஆகுனா, இங்க பாசிவ்ல ஐடி வேகமா வரும். ஒரு நாளைக்கு 150 ஐடி வந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1000 ஐடி வர்ற ஸ்டேஜுக்கு வரும்போது இங்க ஒரு நாளைக்கு 4 பேர் வெளில வருவாங்க. இந்த 1000 ஐடி இறங்கும் போது இங்க 40 லெவல் வேலட்ல அங்கங்க லெவல் கவுண்ட்ல வரும்போது 4th லெவல்ல 20, 5th லெவல்ல 30 இப்படி கண்ணுக்கு தெரியாம நமக்கு லெவல்ல கவுண்ட் ஆகும்.
நான் ஸ்டாப்னு சொல்றதுனால 40 லெவலும் 4 வருஷமும் ரன் ஆகும். நமக்கு ஒவ்வொரு வருஷமும் சரி, ஒவ்வொரு லெவலையும் உங்களோட கவுண்ட் நமக்கு பணமாக கிடைச்சிருக்கும். சோ இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், நம்ம உழைப்புக்கு எடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி கான்செப்ட் தான் இந்த $40 வாலெட் டொனேஷன். ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க நம்மளோட லான்ச்சிங் அப்ப, நியூ கோடிங் லான்ச்சிங் அப்ப ஒரு தீபாவளி ஆஃபர் நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அது பாருங்க, அது எவ்வளவு ஸ்பீடா போக போகுதுன்னு. அன்னையிலிருந்து 15 டைரக்ட் கொடுக்கறவங்களுக்கு 3000 கூப்பன், ட்ரெஸ் கூப்பன் கிடைக்கும். 2வது லெவல்ல 175 கவுண்ட் வர்றதுக்கு 175 கவுண்ட் வரணும். என்னிலிருந்து புதன்கிழமையிலிருந்து தீபாவளி வரைக்கும் டைம், கிட்டத்தட்ட 45 நாட்கள். 45 நாட்கள்ல செகண்ட் லெவல்ல 175 ஐடி கொண்டு வந்தீங்கன்னா 2 கிராம் காயின் கொடுக்கப்படும். எதுக்காகனா, இதை சாதிப்பவர்கள் பல பேர் இருப்பாங்க. இந்த 2 கிராம் முக்கியம் இல்ல, இந்த 175 ஐடியும் ஒவ்வொருத்தர் மூலியமா இங்க வரும்போது இங்க பாசிவ்ல வேகமா போகும். அப்ப நியூ கோடிங்க பத்தி எல்லாரும் உணர்வாங்க, எவ்வளவு நியூ கோடிங் ஐடி வந்தா ஃபாஸ்டா போகுன்னு. அப்ப எல்லாரும் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவங்க கூட உள்ள இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த தீபாவளி ஆஃபர் 2 கிராம் காயின் கொடுக்கணும்ன்றது முக்கியம் நோக்கம் அல்ல. 2 கிராம் காயின் சந்தோஷமா கொடுக்கிறோம். ஆனா இதன் மூலமாக இந்த நியூ கோடிங் டிஸ்ட்ரிபியூஷன் வேகமா நடக்கும், நிறைய ஸ்பீடா நடக்கும். ஐடிஸ் நிறைய வரும். ஐடிஸ் நிறைய வர வர எல்லார் மனதிலையும் ஒரு நாள் ஐடி எடுத்துட்டாங்கன்னா அது ஆடிட்டிங்கா ஆயிடும், அடிக்டாவும் ஆகும். அது அப்படியே தொடர்ந்து நமக்கு கணக்குல வர ஆரம்பிக்கும். இன்கம் வர 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 டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் கொடுப்போம். டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த உடனே அடுத்து நம்மளுடைய இலக்கு டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். இப்ப இந்த தீபாவளி ஆஃபருக்காக டைரக்டையும் ஃபர்ஸ்ட் லெவலையும் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவரு அவருடைய டைரக்டையும் அவரு கீழே இருக்கிற செகண்ட் லெவலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. அப்ப மேல இருக்கிறவருக்கு 4வது லெவல் ஐடி ஓடும். அப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு குறைஞ்சபட்சம் 40,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க இந்த 60 நாள்ல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு சொல்றேன். 15 டைரக்ட் ரெஃபரல் 15 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா 2 ஐடிக்கு 1000, 13 ஐடிக்கு 300, 3900. சோ 5000 ரூபாய் நமக்கு கிடைக்குது தீபாவளிக்குள்ள. 175 ஐடி காயினுக்காக 2 கிராம் காயினுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம்னா 175 × 100 17,500 ரூபாய், 22,500 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இந்த 175ம் நம்மளுடைய செகண்ட் லெவல் நிச்சயமா லீடரா தான் இருப்பாங்க. அந்த 175 பேருமே அவங்க 15 பேர் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் அடிக்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே கல்ல 2 மாங்கா 15 ஐடி போடும்போது ஊட்டிக்கும் வந்துடுறாங்க. தீபாவளிக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3000 கிஃப்டையும் என்ஜாய் பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாரும் 15 போடுவாங்க. அப்ப இந்த 175 பேரும் 15 போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட் லெவல் 50 ரூபாய் வச்சா கூட 30,000 வருது. அப்ப 30, 52, அப்புறம் அவங்களுக்கு செகண்ட் லெவல் வரும்போது நமக்கு ஃபோர்த் லெவல் 30 rupees நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் ஆல்மோஸ்ட் நான் கணக்கு போட்டு பாக்குறேன். 80,000 1 lakh இந்த 4 லெவல் தீபாவளிக்காக எல்லாரும் உழைக்கும் போது மேல இருக்கிறது கிடைக்கும். தீபாவளி ஆஃபருக்கு 2 கிராம் 2 லெவல கான்சன்ட்ரேட் பண்றவங்களுக்கு 2 கிராம் காயினும் ஒரு தீபாவளி கிஃப்டும் கிடைக்கும். இவ்வளவும் நம்மளுடைய ஐடிஸ மிக வேகமாக செல்வதற்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தயாரா இருங்க. புதன்கிழமையில இருந்து பின்னு வாங்கி வச்சீங்க சார், பின்னு வாங்கி வச்சுட்டுனா ஓடணும்னு தோணும். பார்க்கும்போது கடுப்பா இருக்கும், நம்ம கிட்ட பின்னு இருக்கலாமா அப்படின்ற எண்ணம் வரும். செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகும். மிகப்பெரிய அளவுல நமக்கு வருமானம் வரும். நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு ஹாப்பியா இருக்கணும். அது இல்லாம கிரிப்டோல இருந்து வேற வருமானம் வரப்போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். பொங்கலுக்கு எல்லாம் வேற லெவல் சார். பொங்கலுக்கு எல்லாம் அசால்ட்டா இருக்கும் நம்மளுடைய வருமானங்கள். எல்லாருமே ஜாலியா நம்மளுடைய தமிழ் திருநாளை நம்ம ஜாலியா கொண்டாட போறோம். சோ இதுதான் இந்த புது ஸ்பீடு கேஷ் கோடிங்கும் பிளஸ் இந்த 40 லெவல் வேலட் செய்ய போற வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்க போகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒவ்வொரு நொடியும் பணமா வரப்போகுது. இதை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க ஒரு 5 பேர் 6 பேரு டைரக்ட் ரெஃபரல் எடுங்க. அந்த 6 பேருக்கு டீம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள்ட்ட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வருமானம் வரும். அங்க நம்ம ஐடி பாசிவ்ல ரெடியா இருக்கு. எல்லாருடைய ஐடியும் பணம் வாங்கும். எல்லாரும் வாங்கும்போது இங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதனால உழைப்ப மட்டுமே விதையா போடுங்க.
கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். இப்ப ஸ்பீடு கிரிப்டோ 3வது விஷயம். இந்த ஸ்பீடு கேஷ ஃபர்ஸ்ட் விஷயம் புது கோடிங், 2வது விஷயம் இந்த 40 லெவல் வாலெட், 3வது விஷயம் இந்த கிரிப்டோ எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட போன்ல பேசினேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் மட்டும் போன்ல பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட பேசியிருக்கேன். 60 பேரு கொடுத்த ஹோப்பு, தேங்க்ஸ் ஆஃப், அதாவது எப்படி சொல்றது, அதுக்கு அளவே இல்லை. அந்த அன்புக்கு வந்து அளவே இல்லை. அவ்வளவு பேருமே வந்து கிரிப்டோல ஆவலா இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த 60 பேருமே அட்மின் டைரக்டர்ஸ் டச் பண்ணல. ஆனா அந்த டச் பண்ணாத 60 பேருமே நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட 60ல 45% வந்து நீங்க ரெடியா இருக்கிறீங்க. அதுல நான் சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு 5 பேர் நீங்க பணம் கட்டியிருக்கீங்க. அத சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒருத்தர் கிரிப்டோ நாலேஜே இல்ல, நான் ஸ்பீடு கேஷ் நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. அப்ப அவருக்கு கிரிப்டோ நாலேஜ் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதனால கிரிப்டோவை பத்தி கொஞ்சம் எல்லாருமே கவனமா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ராமலிங்கம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சார். இல்ல சார், நீங்க டோட்டலா பேட கொஞ்சம் கீழே இறக்கிறீங்க சார். முக்கால் பாகம் தான் தெரியுது. ஓகே. இல்ல சார், லெஃப்ட் சைடு சுத்தமா தெரியல. லெஃப்ட்ல அந்த மேல இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க சார். ஓகேவா? மேல இன்னும் கொஞ்சம் கேமரா பக்கம் வரணும் சார். ட்ரே பக்கம் வரணும். ட்ரே பக்கம் வரணும் சார். பேடு அந்த பேட் வந்து கீழே இறங்கணும் சார். அந்த ட்ரே பக்கம் கீழே வரணும் சார். பேட் கீழே வரணும் சார். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் சார். கிளியர். ஓகே. சங்கர் சார். சார் ஒண்ணும் இல்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஐடி கூட இன்ஆக்டிவ் ஐடி வராது இல்ல சார்? அதுல வரா சார். சொல்லிடுறேன் சார். ஸோ இன்ஆக்டிவ் ஐடி எதெல்லாம் லாக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஆக்டிவ் ஐடி எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் 1000 rupees சென்ட் பண்ணாதவங்க, அது புதுசா சேர்ந்தவங்க, பிளஸ் ரீபர்த் ஆக்டிவேஷன் பண்ணாதவங்க, இது ரெண்டுலயுமே அடங்கும். 1000 rupees சென்ட் பண்ணாதவங்க, 2 ரெஃபரல கொடுக்காதவங்க, 500 rupees வாங்கிட்டு கொடுக்காதவங்க, தேர்ட் லெவல்ல பணம் வாங்கிட்டு வேலெட்டை கூட ஆக்டிவேட் பண்ணாதவங்க, இவங்க எல்லாமே இன்ஆக்டிவ். ஸோ இவங்க இன்ஆக்டிவ் ஐடி எல்லாத்தையும் ஹோல்டு செய்யப்படும். அவங்க அதை உணர்ந்து இது நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் இவங்க பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்ச பிறகு அது இமிடியேட்டா ஹோல்டு வந்து ரிலீஸ் ஆகப்படும். யாரையும் டெலீட் பண்ண மாட்டோம். யாரையும் இந்த சிஸ்டத்துல இருந்து புறந்தள்ள மாட்டோம். இது கிரவுட் ஜெனரேட் ப்ரோக்ராம் என்பதை உணர்த்துவதற்காக மட்டும்தான் இதை நம்ம செய்யறோம்ன்றது நீங்க உணர்ந்துக்கணும். இப்ப நம்ம கிரிப்டோ பார்ப்போம். கிரிப்டோ சார் சாரி சார், டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட கொஞ்சம் சொல்லிருங்க சார், எப்படி ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கறத. சார் அது டெமோல சொன்னதான் சார் நல்லா இருக்கும். அது புதன்கிழமை லான்ச்சிங் அப்ப நம்ம அழகா சொல்லிடலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் இப்ப கிரிப்டோக்கு வருவோம். இது இந்த லைன் வந்து தெரியலைங்க சார். இப்ப போட்டிருக்கிற அந்த லைன் தெரியல எங்களுக்கு. இப்ப தெரியுதா? இல்ல சார், நீங்க பேப்பரை எடுத்து அந்த பேட்ல ரைட் இன்னும் கொஞ்சம் கிராஸா கூட வச்சுக்கோங்க சார், வாய்ப்பு இல்லை. இப்போ ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லைட்டா கிராஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஓகே சார். எல்லாரும் ஓகே தானே? சரி, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உடனே ஆக்டிவேஷன் ஸ்டேஜ். ஆக்டிவேஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ்ட். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம் செகண்ட் லெவல் ரிசீவ்ட். இதுதான் கிரிப்டோ. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய பேர் வருவாங்க. இது எல்லாமே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குன்னா, ஓப்பனிங்ல விட்ட பிறகு அந்தந்த ஸ்பான்சர் அவங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. நீங்க டக்குன்னு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் எல்லாத்தையும் லாக் பண்ணுவீங்க. லாக் பண்ணிட்டு இமிடியேட்டா நீங்க வேலெட்ல இருக்கிற $50 $51 யூஎஸ்டியை ஆக்டிவேட் பண்ணீங்க. ஆக்டிவேட் பண்ணோடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அந்த ஆக்டிவேட் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு எல்லாமே டெமோ போட்டு சொல்லி தரும்போது ஆக்டிவேட் ஆன பிறகு இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேட் ஐடிலாம் இங்க வந்து உட்காரும். இதுல ஒரு பிடி என்னன்னா, இந்த 8வது நபர் ஆக்டிவேட் பண்ணலன்னா 6, 7, இந்த 9வது நபர் தான் 8வது நபரா உட்காருவாரு. ஸோ 8வது நபர் பின்னாடி போயிடுவாரு.
அப்ப யார் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்றாங்களோ அவங்க வரிசையா அப்படி வருவாங்க. இப்படி வரிசையா ஆக்டிவேஷன்ல உட்காருவாங்க. ஆக்டிவேஷன்ல உட்கார்ந்தவனே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவரு 5 பேர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவாரு. 5 பேர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவார். எப்படி ரிசீவ் பண்ணுவார்னா, சோ ஃபர்ஸ்ட் பர்சன்ட் வந்து மொத்தம் $120 ரிசீவ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான்சருக்கு எடுத்தவனே $20 ஸ்பான்சருக்கு போகும். செகண்ட் பர்சன்ட் வந்து $40 ரீபர்த். இது பாத்தீங்களா, எடுத்தவனே ஸ்பான்சருக்கு, எடுத்தவனே ரீபர்த். தேர்ட் லெவலுக்கு நமக்கு $40 ப்ராஃபிட் தராங்க. ஃபோர்த் லெவல்ல ஃபோர்த் பர்சன் நமக்கு $10 போர்டுக்கு ரீபர்த் ஆகுது. ஃபிஃப்த் பர்சன் நமக்கு $10 ப்ராஃபிட் தராரு. ஸோ மொத்தம் டோட்டலா $120 கிடைக்குது. இது சம்மரைசிங்கா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் $50, ஸ்பான்சருக்கு $20, ரீபர்த் $40, போர்டு ரீபர்த் $10, மொத்தம் $120. அது என்ன சார் போர்டு? எல்லாரும் $50 நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது $40 இங்க ஆக்டிவேஷன் போர்டு லெவல், இது டொனேஷன் ஆக்டிவேஷன் உட்காரும். $10 போர்டுல உட்காரும். இது போர்டு அப்படி ஞாபகம் வச்சுங்க. $10 அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த 2 லெவல் முடிச்சுட்டு நம்ம போர்டை பார்க்கலாம். ஸோ $120 நமக்கு கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த 5 பேர் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பேர் கிட்ட இருந்து ரிசீவ் வாங்குவாங்க. உங்களுக்கு தெரியும் ஆக்டிவேஷன் வந்து $40 பட்ஜெட். அப்ப எங்கெல்லாம் 40 வருதோ செகண்ட் லெவல்ல வாங்குறவங்களுக்கு 0 வரும். எங்கெல்லாம் 40 கம்மியா வருதோ அது மீதி இருக்கிறவங்க செகண்ட் லெவலுக்கு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து $20 வாங்குறாங்கன்னா மீதி $20 செகண்ட் லெவல்ல வெயிட் பண்றவங்க $20 போகும். தேர்ட் லெவல்ல 40 ப்ராஃபிட் வாங்குறாங்கன்னா இங்க 0. ஃபோர்த் லெவல்ல $10 வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது கிடைக்குது ரீபர்த். அப்ப மீதி $30 செகண்ட் லெவல்ல இருக்கிற போகும். ஃபிஃப்த் பர்சன் $10 ப்ராஃபிட் கொடுக்குது. அப்ப மீதி $30 செகண்ட் பர்சனுக்கு செகண்ட் லெவல்ல வெயிட் பண்றது போகும். அப்ப ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவரும் ரிசீவ் வாங்குவாரு, செகண்ட் லெவல்ல இருக்கிறவரும் ரிசீவ் வாங்குவாரு. அப்ப செகண்ட்ல இருக்கிறவருக்கு எப்ப முடியும் அப்படின்னா 80வது நபர் வரும்போது முடியும். இந்த 80வது நபர் வரும்போது 62 பேர் 62% செகண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பணம் தருவாங்க. மீதி 18 பேரு இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல தரவங்களுக்கு கொஞ்சம் கேப் வரும். 3 கேப் வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நபர் செகண்ட் லெவல் முடிப்பாரு, 9 நபர் ஃபர்ஸ்ட் லெவல்ல பணம் வாங்கியிருப்பாங்க. இந்த 80 பேரோட ஹிஸ்டரி நமக்கு இப்படி கிடைக்குது பாருங்க. ஸ்பீடு கேஷ்ல 1084 ஐடி வரும்போது 40 பேர் ஃபர்ஸ்ட் லெவல், 15 பேர் செகண்ட் லெவல், 4 பேரு ஃபர்ஸ்ட் லெவல், ஃபோர்த் லெவல். இது நம்ம புதுக்கோடியில 1084 ஐடி வரும்போது அது டெய்லி 1000னா டெய்லி 4 பேர். அது உங்களுக்கு தெரியும் அந்த கால்குலேஷன், அதை விட்டுருங்க. அப்ப இங்க 80 ஐடி வரும்போது 9 பேர் ஃபர்ஸ்ட் லெவல், ஒருத்தர் செகண்ட் லெவல் ஹையஸ்ட் லெவல்ல ரிசீவ் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. அப்ப இந்த 1084ல 80ஆல டிவைட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 10, அதுல ஒரு 4, 14 மடங்கு ஸ்பீடு கேஷோட ஃபாஸ்ட். ஸ்பீடு கேஷை விட 14 மடங்கு ஃபாஸ்ட். கிட்டத்தட்ட 50%, 150% ரீபத் அதிகம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸ்பான்சர் இன்கமும் 200 மடங்கு அதிகம் ஸ்பீடு கேஷை விட. ஒரு மிராக்கலான கான்செப்ட் ஸ்பீடு கேஷ் மாதிரி, ஆனா அதை விட எத்தனை மடங்கு மிக அதிவிரைவான ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதன் மூலியமா எப்படி ஸ்பீடு கேஷை மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க புரிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் லெவல்ல அதேதான். கிட்டத்தட்ட $1040 நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். பேப்பருக்கு தெரியுதா? கிளியரா தெரியுதா? ரைட் சைடு கார்னர்ல தெரியல சார். ரைட் சைடு கார்னர் தெரியல. போக மாட்டேன். நாங்க போக மாட்டோம். थैंक यू. மிடில் யூஸ் பண்ணிக்கோங்க. थैंक यू. மிடில் தான் யூஸ் பண்றோம். ஸ்பான்சருக்கு $80, கிளப்புக்கு $40, 4 ஆக்டிவ் ரீபத் கிடைக்குது, 4 போர்டுக்கு ரீபத் கிடைக்குது. அடுத்தது ஹெல்பிங் ஐடி நமக்கு கிட்டத்தட்ட $160 கிடைக்குது. ப்ராஃபிட் $1640, $2120 நமக்கு செகண்ட். $1640
85 மல்டிப்ளை பண்ணுங்க, இல்ல 90 மல்டிப்ளை பண்ணுங்க. அது டாலர் ரேட், நீங்க செல்லிங் ரேட் என்னவோ அதை பொறுத்து இருக்கு. மொத்தத்துல அப்ராக்சிமேட் 1.5 lakhs நமக்கு பணமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய அளவுல இருக்கு. பாருங்க, இதுல 4 ரீபத்து இந்த இடத்துல ஒரு ரீபத்து விழும். 80 ஐடியில 80 நபர்கள் பணம் கொடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு ரீபத்து வரும். தொடர்ந்து ரீபத்து விழாது. இந்த இடத்துல ஒரு ரீபத்து வரும், இந்த இடத்துல ஒரு ரீபத்து வரும். இந்த ரீபத்தானவர் இப்படி உட்காருவாரு, இந்த ரீபத்தானவர் இங்க உட்காருவாரு, இந்த ரீபத்தானவர் இங்க உட்காரு, இந்த ரீபத்தானவர் இங்க உட்காருவாரு. இங்க செகண்ட் வாங்கும்போது ரீபத்து இங்கேயே விழும். சோ இந்த இடத்துல ரீபத் பயங்கர ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 2வது ஐடியா ஒவ்வொருத்தருக்கும் ரீபத்தினும் போது இங்க 14 ஐடிக்கு வரும்போது ஒரு ரீபத்து விழுது ஸ்பீடு கேஷ்ல. இங்க 2வது ஐடியிலேயே ரீபத்து விழுது. கிட்டத்தட்ட 7 மடங்கு ஃபாஸ்ட். அப்ப நினைச்சு பாருங்க, ரீபத்தினுடைய எப்படி ரீபத்து மூலியமாவும் நமக்கு ஸ்பான்சர் மூலியமா எப்படி பணம் வரப்போகுதுன்றது அந்த நுணுக்கமான விஷயத்த நீங்க பாருங்க. நான் போர்டு பட்ஜெட் அப்படியே படிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை உங்களுக்கு. எப்படி போர்டு மூவ் ஆகுதுன்ற மட்டும் சொல்லிட்டு ஸ்பான்சர் இன்கமும் ரீபத் இன்கமும் கிளப் இன்கமும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றேன். அதனால பட்ஜெட்டை நான் வேகமா படிச்சிடறேன். இவ்வளவும் செகண்ட் லெவல்ல நம்ம கிடைக்குது. இப்ப போர்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்ட்ல $10 நம்ம எடுத்துட்டு இங்க நம்ம உட்காருவோம். நமக்கு கீழே அதே மாதிரி நமக்கு அடுத்து வர்ற ஜாயின் பண்றவங்க 2 பேர் $10 உட்காருவாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் $10 உட்காருவாங்க. அதுக்கப்புறம் 8 பேரு $10 உட்காருவாங்க. இப்படி எல்லாரும் உட்கார்ந்த உடனே நம்ம $32 எடுத்துக்கிட்டு 2வது போர்டான ஈடனுக்கு நம்ம போயிடுவோம். அப்ப $10 பட்ஜெட்டா இருந்தது நமக்கு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டுல $32 பட்ஜெட்டா மாறுது. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இவருடைய சைக்கிள் இவரு கீழே 2 4 8 முடிச்சுட்டு இவரு $32 ஈடன்ல உட்காருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இவரு என்ன நான் எப்படி 2 4 8 முடிச்சனோ அதே மாதிரி இவரு இந்த நபர் 2 4 8 அதாவது 16வது லைன் ஓடும்போது இவர் முடிச்சிருப்பாரு. அப்ப இவரு 32. இவருக்கு 16வது லைன் ஆட்டோ ஃபில்ட்ரி ஓடும்போது இவரு முடிச்சிருப்பாரு. அடுத்தது 32வது லைன் வரும்போது இவரு முடிச்சிருப்பாரு. 32ல 4வது பிரிங்க, 4ல டிவைட் பண்ணுங்க. 8 பேர் 8 பேர் வரும்போது இவரு முடிப்பார். $32 இங்க இருக்காரு. அடுத்த 8 பேர் இந்த லைன்ல வரும்போது இவரு முடிப்பார். அடுத்த 8 பேர் வரும்போது இவரு முடிப்பார். இவரு கீழே வரும். அடுத்த 8 பேர் இவரு கீழே இந்த 32வது லைன்ல வரும்போது இவரு முடிப்பார். சோ இவருக்கு இங்க 32, அதே மாதிரி 2 4 8 முடியும் போது இவர் ஈடன் கார்டுல இருந்து பாரடைஸ்க்கு $500 டிரான்ஸ்பர் ஆவார். இப்படி 7 போர்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்டுக்கு பாவம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒவ்வொரு போர்டும் 2 4 8 முடிஞ்ச உடனே நம்ம கேரி ஓவர் எடுத்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எழுதுறது எல்லாமே கீழே எழுதுங்க சார். அந்த இப்ப எழுதுன இந்த கை வச்சிருக்க இடம் தெரியல சார். சரி, ஓகே. பாரடைஸ்ல 3வது போர்டு பாரடைஸ்ல இங்க இருந்து ஈடுல இருந்து $500 கேரி ஓவர் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி நம்ம கீழே 2 பேர் $500 எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம கீழே 2வது லைன்ல 4 பேர் $500 எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி 3வது லைன்ல 8 பேர் $500 எடுத்துட்டு வருவாங்க. அடுத்தது இதுல நம்ம ப்ராஃபிட், ஸ்பான்சர், கிளப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நமக்கு கேரி ஓவர் எடுத்துக்கிட்டு 4வது ஜியான் போர்டுக்கு நம்ம போவோம். ஜியான் போர்டுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா $3000. பாருங்க, $10 $32 பட்ஜெட்டா போகுது. இந்த $32 உங்களை போட சொல்ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே $32 எடுத்துட்டு போகுது. அதுல உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து $500 எடுத்துட்டு பாரடைஸ்ல உட்காருது, நம்மள உட்கார வைக்குது. இங்க நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட், நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்பான்சர் இன்கம், நம்ம கொடுக்க வேண்டிய கிளப், நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட், நம்ம கொடுக்க வேண்டிய ரீபத்து, நம்ம கொடுக்க வேண்டிய ஆக்டிவ் ரீபத்து, இவ்வளையும் கொடுத்துட்டு $3000 இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜியான் போர்ட்ல நீங்க $3000 வந்து ஜியான் போர்ட்ல போயிட்டு ஒருத்தர் சேரணும்னா $3000 பணம் கட்டணும். ஆனா வெறும் $10 இருந்து இந்த சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி $3000 ஜியான்ல கொண்டு வருது. நமக்கு கீழே 2 பேர் இதே மாதிரி இங்க இருக்க 2 பேர் $3000 எடுத்துட்டு வருவாங்க. அப்ப 4 பேர் வருவாங்க, 8 பேர் வருவாங்க. இந்த $3000 இந்த 3 லெவலுக்கும் பிரிச்சு கொடுத்து நமக்கு ப்ராஃபிட், கிளப், ஸ்பான்சர் எல்லாமே கிடைக்கும். கிடைச்சது போக நம்ம ஜியான்ல இருந்து நம்ம குளோரிக்கு கிட்டத்தட்ட குளோரி தான் 3000, ஜியான் வந்து 500, சாரி பாரடைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $120 வரும். சரி, குளோரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு $3000 பட்ஜெட்டா மாறுது. இங்கேயும் 2 4 8 இங்க அடுத்துட்டு $18,000
நிர்வாணா போர்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகுது. இப்படி 7 போர்டு நமக்கு வரும். இந்த 7 போர்டுலயும் நமக்கு ப்ராஃபிட் வந்து முடிஞ்சு கேரி ஓவர் போகணும்னா நம்ம ப்ரியரா இன்டிமேஷன் கொடுத்துட்டோம்னா அடுத்த போர்டு எங்களுக்கு வேண்டாம், நான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய அந்த ஐடி தான், எல்லா ஐடியும் கிடையாது. ஏன்னா ரீபத் ஐடியும் நமக்கு வரும் இல்லையா, அந்த ஐடி வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இம்மிடியேட்டா பணத்தை செட்டில் பண்ணிடும். அதாவது $5000 வந்து உங்களுக்கு இன்கம் வேலட்ல உட்காந்துரும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்டு வந்து நமக்கு மிகப்பெரிய அளவு வருமானம் தரும். ஒரே ஒரு ஸ்கை போர்டை மட்டும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸ்கை போர்டுல ஸ்பான்சர் இன்கம் வெறும் $7 தான். ஆனா இந்த $7 என்ன மாதிரியான மிராக்கலான விஷயம் தரப்போகுதுன்னு பாருங்க. நம்மளோட ஒரு ஐடி, போர்டுல ஒரு ஐடி, ஆக்டிவ்ல ஒரு ஐடி, போர்டுல ஒரு ஐடி, ஓகேவா? இங்க 4 ஐடி ஆக்டிவ் ரீபத் வருது, 4 ஐடி போர்டுக்கு வருது, மொத்தம் 5 ஐடி பிளஸ் நம்மளோட ஒரிஜினல் ஐடி 6 ஐடி. 6 ஐடி ரீபத் ஆகின உடனே நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய ஒருத்தரை நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் போது அவரு 6 ரீபத்தா போறாரு. அந்த 6 ரீபத்தும் 6 $42 கிடைக்கும். ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா அவர் மூலியமா நமக்கு $42 கிடைக்கும். நம்ம 20 பேரை அறிமுகப்படுத்தினா நமக்கு $140 கிடைக்கும். 50 பேரை அறிமுகப்படுத்தினா நமக்கு $350 கிடைக்கும். ஏதாவது இங்க ஆக்டிவ்ல இருந்து போன ரீபத் மொத்தம் 16 ரீபத் போர்டுக்குள்ளேயே கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது? 16 ரீபத். இதுல ஃபர்ஸ்ட் 3 போர்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கடைசி போர்டு கொஞ்சம் லேட்டா வரும், அதனால அந்த ரீபத்தை கணக்கு பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு கூட நானே சொல்லுவேன். அது வரும்போது வரட்டும். இதுல 8 ரீபத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 8 ரீபத்தும் ஸ்கைல தான் வந்து உட்காரும். ஒருத்தர் 56, இது ஒரு நபர் 8 ரீபத். 20 நபரை நம்ம ஸ்பான்சர் பண்ணினா ஒரு நபருக்கு 8, 20 நபருக்கு எவ்வளவு? 160. அப்ப 4 11 கிட்டத்தட்ட $1120. இது ஒரு 140, இது ஒரு 350, இது ஒரு 56. இந்த 8 பேருக்கு ரீபத் வரும்போது 1120. இந்த 160ம் இந்த 160ம் 8 ஆகும். திருப்பி செகண்ட் சைக்கிள் கிட்டத்தட்ட 1250 ஐடி. வெறும் $7 போட்டாலே 7000, கிட்டத்தட்ட $8000. 214, 34, கிட்டத்தட்ட $10,000. வெறும் ஸ்கை போர்ட்லயே நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கலாம். வெறும் இந்த $7 முத பேசிவ்ல ஸ்பான்சர் இன்கம் யாருமே தந்ததில்ல. ஆனா பேசிவ்ல இன்கம் வச்சு பேசிவ்ல ரீபத்தை அதிகமா சுத்த விட்டு வெறும் ஸ்கைல வந்துட்டு இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெளிச்சத்துக்கு வரும். நினைச்சு பாருங்க, நான் வெறும் ஸ்கை போர்ட்ல மட்டும் சொல்றேன் ஸ்பான்சர் இன்கம். அப்ப ஸ்பீடு கேஷை விட, ஸ்பீடு கேஷ்ல ஸ்பான்சர் இன்கம் பிரம்மாண்டமா இருக்கும். அதை விட இங்க ஸ்பான்சர் இன்கம் எப்படி கிடைக்க போகுதுன்னு பாருங்க. இது நடக்கும் சார், மிராக்கலான விஷயம். சோ ஸ்கையும் சரி, அடுத்து வர ஈடனும் சரி, பேரடைஸ்லயும் சரி, இந்த 3 போர்டுமே நமக்கு லட்சாதிபதி ஆக்கும். 4வது போர்டுலாம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கமே நம்மள கோடீஸ்வரனாக்கும், ஸ்பீடு கேஷோட மிக விரைவா. சோ ஒரு அற்புதமான விஷயம் இதுல இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுடைய கிளப் இன்கம். 12 பேர் முடிச்சா நம்ம ராயல் கிளப், 25 பேர் முடிச்சா நம்ம ஹானஸ்டி கிளப், நெக்ஸ்ட் 50 முடிச்சா சேலஞ்சர்ஸ் கிளப். சோ கிளப் இன்கம் $5000 கிளப்ல ஒதுங்குதுன்னா வீக்லி பே அவுட், வீக்லி உங்க வேலெட்ல வந்துடும். இந்த 5000த்தை 20% ராயல் கிளப் எடுத்துக்கும். $1000 இங்க இருக்கும். அதே 5000த்தை 30% ஹானஸ்டி கிளப் எடுத்துக்கும். $1500 இங்க இருக்கும் ஹானஸ்டில. சேலஞ்சஸ்ல அதே 5000த்தை 40% $2000 சேலஞ்சஸ்ல இருக்கும். இந்த 1000 ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி $100 கிடைக்கணும். இங்க ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா இங்க $300 கிடைக்கணும். இங்க 2 பேர் இருந்தாங்கன்னா $1000 கிடைக்கணும். ஆனா முதல் முறையா இது
நிறைய பேர் ஆரம்பத்துல இருக்கவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா பின்னாடி நிறைய பேர் வந்து சேருவாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல முதல் முறையா கிளப் இன்கம்ல சீலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சோ $60 சீலிங் ராயல் கிளப்ல $60 மேல யாரும் வாங்க முடியாது. அப்ப $60 ஒருத்தர் கிடைக்கிறான். மீதி அப்ப எங்க சார்? மீதி இங்க அக்குமுலேட் ஆகும். இது அக்குமுலேட் ஆயிட்டே போயிருக்கும். $120 இங்க ஹானஸ்டில நமக்கு சீலிங், $240 இங்க சேலஞ்சஸ்ல நமக்கு சீலிங். அப்ப 50, 75, 87 ஐடிய நம்ம கிளப்ல பண்ணிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் வாரம் $240 வாங்கியிருக்கலாம். வாரம் $240னா 900 கிட்டத்தட்ட $1000, 90,000 ரூபாய், 90,000 ரூபாய் நமக்கு மாசம் சம்பளம் சார் சேலஞ்சர்ஸ் கிளப்ல. 87 ஐடியா முடிச்சா 37 ஐடியா முடிச்சோம்னா $500 நமக்கு மாச சம்பளம், கிட்டத்தட்ட 45,000 ரூபாய். சரி, என்னால 12 ஐடி தான் சார் போட முடியுது. பரவாயில்ல, 12 ஐடி நான் கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் மாசம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு அருமையான இன்கம். இந்த கிளப் இன்கம் நிச்சயமா எல்லாருமே சேலஞ்சஸ்க்குள்ள வருவாங்க. கண்டிப்பா வர முடியும். ஏன்னா இது இன்டர்நேஷனல் லெவல்ல பரவ போகுது, மிகப்பெரிய அளவுல வரப்போகுது. சோ கிளப் இன்கம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு மிராக்கல். October 2 கிரிப்டோனுடைய ஒரு லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே லைன்ல நான் சொல்றேன், ஒன் லைன்ல இந்த ட்ரைலரை சொல்றேன். ஏன்னா இப்ப நான் ஃபுல்லா சொல்ல வாய்ப்பு இல்லை. இன்னும் போக போக நெருக்கு. இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கு, 20 நாட்கள் தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிய போகுது. எவ்வளவு நீங்க பணம் போடுறீங்களோ ஒரே ஒரு நபரை அறிமுகம் செய்யும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 நீங்க போடுறீங்கன்னா, இல்ல $50 போடுறீங்க, இல்ல $30 போடுறீங்க, இல்ல $25 போடுறீங்க, இல்ல $10 போடுறீங்க, எது நடக்கும் தெரியாது. இது போடும்போது நீங்க ஒரே ஒரு நபர் அறிமுகம் செஞ்சீங்கன்னா அதே நீங்க என்ன போட்டீங்களோ அதே ரிட்டர்ன் கிடைக்கும். உலக வரலாற்றுல ஒரே ஒரு ஐடி ரெஃபரல் எடுக்கும்போது நம்ம போட்ட காசை எடுக்க முடியும்னா அது ஸ்பீடு கிரிப்டோ ஆக்டிவ் லெவல் அக்டோபர் 2 லான்ச்சிங். நினைச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பேரு ஸ்பீடு கிரிப்டோக்கு வருவாங்க ஆக்டிவுக்கு. அப்படி வரும்போது டெய்லி 500 நபர்கள் பே அவுட் வாங்குவாங்க. இப்ப நான் கணிச்சிருக்கேன், என்னோட கணிப்பு நிச்சயமா தவறாக இருக்காது. எல்லா அட்மின் டைரக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வழிமொழிஞ்சாங்க. கண்டிப்பா இதுல நடக்கும். 500 பேர் பே அவுட் வாங்கும்போது ஒவ்வொருத்தரோட பே அவுட்ல இருந்தும் $0.5 டிடெக்ட் ஆகும். அப்ப 0.5னா $250 நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மாசம் $250 ரூபாயில அப்ப பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 6,000 ஐடி, அதாவது $250 இன்ட்டு 30 $6,000னா நமக்கு மாதம் 6,000 ஐடி ஹெல்பிங் ஐடியா நமக்கு வரப்போகுது. அந்த ஹெல்பிங் ஐடி வேலையை பாருங்க. ஸ்பீடு கேஷனுடைய ஆட்டோ ட்ரீ இங்க இருக்க பெருசாகும் இல்லைங்களா? இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப இங்க இருந்து 6,000 ஐடி ஸ்பீடு கேஷ் இப்படி உட்காரும், ஹெல்பிங் ஐடி உட்காரும். 6,000 ஹெல்பிங் ஐடியும் இவங்களுக்கு $250 செகண்ட் லெவல்ல வெயிட் பண்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனும், இல்லைன்னா தேர்ட் லெவல்ல வெயிட் பண்ண 750, இல்ல ஃபோர்த் லெவல் வெயிட் பண்ண 750 இந்த ஹெல்பிங் ஐடி கொடுத்துட்டு மறைஞ்சிரும். இந்த 6,000 ஹெல்பிங் ஐடியும் கொடுத்துட்டு மறைஞ்சிரும். அடுத்த மாசம் 6,000 ஐடி இவங்களுக்கு பணம் கொடுத்து வரும். அப்ப இந்த ஹெல்பிங் ஐடி இங்க மேல வெயிட் பண்றவங்களுக்கு வேகமா கொடுத்துட்டு அதோட ரீபத்தியும் இங்க வரும், மிங்கிலாமும் புதுசா வர ஐடியும் வரும். அது வரட்டும். அப்ப ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து மாசம் 6,000 ஹெல்பிங் ஐடி கொண்டு வர முடிவு பண்ணிட்டும் வரப்போகுது. பார்க்கதான் போறீங்க இன்னும் 4 மாசம் கழிச்சு. அப்ப 4 ப்ராஜெக்ட்ல இருந்து அடுத்த வர ப்ராஜெக்ட்ல இருந்து 30,000 ஹெல்பிங் ஐடி கொண்டு வரதா பிளானு. இந்த 30,000 ஹெல்பிங் ஐடி நமக்கு உள்ள ஸ்பீடு கேஷ்ல உள்ள வந்து ஹெல்பிங் பண்ணிட்டு போகும்போது இது நான் ஸ்டாப்பா இல்ல ஸ்டாப் ஆகிற பிளானா, இல்ல 10ஓடு 11 காணாம போகும்னு சொன்னாங்களே அதுவா அப்படின்றத
இதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க படிச்சு தெரிஞ்சீங்க. நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்க மனசாட்சி தான் சொல்லும் இதுக்கு பதில். சோ எல்லோருமே மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம். நேரம் இல்லாதனால லான்ச்சிங் புதன்கிழமை காலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம அந்த புது கோடிங்களோட டெமோ பார்க்கலாம். இன்னும் விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களை அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மறுபடியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.